வெற்றி பயணத்தில் வைரவிழா. கிளிநொச்சி சிவநகர் அரசினர் தமிழ்க்கலவன் பாடசாலை. உருத்திரன் எங்கள் குலசாமி. இது உருத்திரன் ஆட்சி செய்யும் அருள் பூமி. சதுர வடிவிலான சிவலிங்கத்தில் எழுந்தருளி சங்கரனார் காட்சி தரும் கருணையொளிர் கோவில். 5 ஈச்சரங்களுக்கு அடுத்த நிலை ஆலயமாக ஈசனார் அருளாட்சி செய்யும் ஆவுடையார் கோவிலும் இதுதான். அகன்ற வன்னி நிலப்பரப்பில் தோன்றிய முதல் ஈஸ்வரனார் ஆலயமும் இதுவே என்ற பெருமை உடையதும் இந்த கோவில். இந்துக்களின் முழுமுதற் கடவுளாம் சிவபெருமானுக்கு ஆலயம் அமைத்து பூசை செய்து வழிபாடியற்றி கிளிநொச்சியின் உருத்திரபுரத்தில் ஈஸ்வரனாருக்கு ஓர் ஆலயம் என்ற பெருமை பெற்றிருந்த நிலையில் சிவநகர் என்னும் திருநாமமிட்டு நிறைவடைந்தார்கள் இவ்வூர் மக்கள். இதனால் இந்த கல்விக்கூடத்திற்கு சிவநகர் அரசினர் தமிழ்க்கலவன் பாடசாலை என்ற பெயரை சூட்டினார்கள். பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், பார்ப்போரின் உள்ளங்கவர் எழில் நிறை அடர்வனங்கள், வெண்மேக கூட்டங்கள் விரைந்தோடி கார்முகிலாகி கனமழையை பிரசவிக்கும் வளம் தரும் வானம், காடுகளை கழனியாக்கி கனமழையை சாதகமாக்கி நீர் நிலைகளை தோற்றுவித்து நீர்வாய்ச்சி நீழ்பசி போக்கும் நமது விவசாய பெருமக்கள் வாழ்கின்ற ஊர். இவர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தோன்றியது கிளிநொச்சி சிவநகர் அரசினர் தமிழ்க்கலவன் பாடசாலை. தன்னில் இருந்து வீழ்ந்த கனியை பார்த்து மரம் என்ன சொல்கிறது? மீண்டும் முளைத்து வா என்றுதான். ஆம், இங்கே மனிதன் ஒருவனிட்ட விதை பெரு விருட்சமாகி கிளைகள் பல பரப்பி அகன்று ஆளவேரூன்றி எத்தனை மாணவர்களுக்கு அறிவிப்பசி தீர்த்து அவர்களின் எதிர்காலத்திற்கு நல்ல வளம் சேர்த்து எங்கும் எதிலும் முன்னிற்க வைத்துள்ளது. இந்த எதிர்காலம் நோக்கிய பயணத்திற்கு வித்திட்டு வழிகாட்டிய நமது முன்னோர்களின் விவேக சிந்தனையை பாராட்டாமல் இருக்க முடியாது. கிளிநொச்சி சிவநகர் அரசினர் தமிழ்க்கலவன் பாடசாலை தனது 60வது ஆண்டு நிறைவு விழாவை வைர விழாவாக கொண்டாடுகின்றது. உள்ளங்கள் பூரிக்கின்றன, உவகை கொள்கின்றன, கரங்களை தட்டி ஆட்டமாடி களி பேருவகை கொள்ள வைக்கின்றன. மாணவர்கள் 245 வரையானோர் நடப்பு ஆண்டில் கல்வி பயன் பெறுகின்றார்கள். ஆசிரியர்கள் 21 வரையானோர் கற்பித்தலை கரங்களில் எடுத்து மாணவர்களை நெறிப்படுத்துகின்றனர். இவர்களின் அர்ப்பணிப்பும் கடமையுணர்வும் பற்றுகளுடன் கூடிய செயலூக்கமுமே இந்த பாடசாலையை இந்த அளவிற்கு உயர்த்தியுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி. ஆம், 1965ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் திகதி எங்களுக்கும் ஒரு பாடசாலை வேண்டுமென்ற சீரிய சிந்தனை வலுப்பட கிளிநொச்சியின் சிவநகரில் பாடசாலை ஒன்று ஆரம்பமாகின்றது. சிவகந்தையா என்பவர் கிராம முன்னேற்ற சங்க தலைவராக இருந்த காலத்திலே அங்கத்தை பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டுதலுக்கு நாங்க அந்த பாடசாலை 1965ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி அந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது என நினைக்கின்றேன். அந்த பாடசாலையில் நான் கல்வி கற்பித்த போது 156 மாணவர்கள் என்ற நினைவு எனக்கு நிறைவாக உள்ளது. அந்த பாடசாலையில அப்பொழுது முதல் அந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த பாடசாலையில கிராம முன்னேற்ற சங்கத்துல தான் அந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. முன்னுக்கு கிணறு இருந்தது, தெற்கு பக்கம் காடாக இருந்தது, வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் குடிமனை. அந்த பாடசாலையில முதல் சீனா தம்பு என்பவர் தான் அதிபராக அந்த பாடசாலையில கடமையாற்றினவர். நீண்ட காலங்களுக்கு அவரே தனி ஆசிரியராக அதிபராக அந்த பாடசாலையை ஸ்தாபித்து வைப்பதற்கு உதவி புரிந்த ஒரு ஆண்டவன் என்றுதான் சொல்ல முடியும். அந்த பாடசாலைக்கு முதல் காலடி வைத்த போது அந்த மாணவர்கள் என்னை அரவணைத்த விதம் என்று நினைத்தாலும் எனக்கு புல்லரிக்கின்றது. அந்த பாடசாலையில நான் போகும்போது கீதவன்கலன் என்பவர்
அதிபராக இருந்தார். நானும் அவரும் ஆண்டு 1 தொடக்கம் 5ஆம் ஆண்டு வரை உள்ள வகுப்புகளை இருவருமே கற்பித்தோம். அந்த அயலவர்கள் செட்டி அம்மான்னு செட்டி அண்ணு நாங்கள். அவர் எங்களுக்கு மதிய நேரம் 10 மணிக்கு போல மதியம் என்று சொல்லையில 10 மணி போல எங்களுக்கு ஒரு டிவி கொண்டு வந்து தருவார். நாங்கள் காசு கொடுத்தாலும் விடவே மாட்டார். அப்போ யாருக்கும் டிவி கொடுக்குறோன்னா கஷ்டமான காலங்கள் தான் அந்த காலம். இருந்தாலும் கூட அந்த நல்ல உணர்வு இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அந்த நினைவு மட்டும் எனக்கு பசுமரத்தாணி போல நினைவு இருக்கின்றது. அந்த இப்பவும் அந்த பாடசாலையில கல்வி கற்ற மாணவர்களின் பெயர் கூட நன்றாக நினைவிருக்கின்றது. அந்த பாடசாலையில் நிறைய கற்பித்து அந்த பிள்ளைகளை நன்றாக வளப்படுத்தி நல்ல வர வேணும் என்றதுக்காக வேண்டி என்னாலான உதவிகளை அந்த காலங்களில் செய்தேன். அந்த பிள்ளைகளும் நான் 8 மணிக்கு பாடசாலைக்கு போய்விடுவேன். ஆனால் அவர்கள் 8 மணிக்கு முதலே பாடசாலைக்கு வந்து தங்களை புத்தகங்கள் ஹொபிகளில் அதை வச்சுட்டு எங்களோட வீட்டை வந்துடுவேன். எங்களோட வீடு கூலாவடியில் அமைந்திருந்தது. அப்போ நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், அப்படி செய்யக்கூடாது, உங்களுடைய அம்மா அப்பாவே பார்த்தா என்ன குறை சொல்லுவினோம், டீச்சர் பிந்தி போறபடியாத்தானே பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் வீட்டை தேடி போயினோம் என்று. ஆனால் கேட்க மாட்டார்கள், என்னை அழைத்து கொண்டு போவார்கள். அது ஒரு வசந்த காலம். பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் விட்ட பிறகும் கொண்டாந்து விடுறதுக்கு நிற்பினோம். அப்போ இல்லை நான் போடுவேன் என்று சொன்னால் என்னோட வரக்கூடிய மட்டுக்கும் வந்துதான் என்னை வழியளிப்பு போட்டு செல்வார்கள். இப்பொழுதும் அந்த பாடசாலையை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த பாடசாலை இப்பொழுது ஓயல் ஆண்டஞ்சு மட்டும் இருந்த பாடசாலை பல கட்டிடங்களையும் பல முன்னேற்றங்களையும் கண்டு ஓயல் மட்டும் உள்ள பாடசாலையாக மிளிர்கின்றது. எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது. அந்த நான் போகும்போது இன்னைக்கு ஒரு அடைப்போ இல்லை ஒரு இது பாதுகாப்போ இல்லாத பகுதியே இருந்தது. அந்த கிராமம் அபிவிருத்தி சங்கம் ஒரு முன்னுக்கு கிணறு பக்கத்தில் ஒரு ஒத்தாப்பு அந்த அளவோடையும் தான் எங்கிற பாடசாலை. அந்த பாடசாலையில நான் கற்பித்த காலங்களில் சுப்பையா அதிபர் என்றவர் ஒருத்தர் வந்தவர் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை தான் ரெண்டு வந்தது. வந்தால் எங்கட பிள்ளைகள் அந்த நேர்சீராக சிவபுராணம் ஓதி அந்த ஒழுங்காக அந்த வகுப்புக்கு சென்றதை பார்த்து விட்டு அவர் பாராட்டி மிகவும் மெச்சி எங்கட பாடசாலையை புகழ்ந்து உரைத்து விட்டு லோக்கிலும் எழுதிவிட்டு சென்றார். அவர் ஒரு நீண்ட நாட்கள் அந்த பாடசாலையில் தங்கியிருந்து கல்வி கற்பிக்கவோ தனது கடமையை ஆற்றினதோ ஒன்று இல்லை. நினைக்கிறேன் ஒரு 5 நாள் இருந்திருப்பார், அதோட போய்விட்டார். நான் இருந்த காலத்தில் நாகநாதன் என்ற ஒரு ஆசிரியரும் வந்திருந்தார். அப்போ பிற்பட்ட காலத்தில் நான் பிதபன்கலன் அதிபர் நாகநாதன் ஆசிரியர் பல பேரும் சந்தோஷமாக கல்வி கற்பித்து இன்றைக்கும் எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எனக்கு நீண்ட அனுபவங்களையும் தந்த அந்த பாடசாலையை என்றென்றும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பாடசாலையாக அமைந்திருக்கின்றதை. குறைந்தளவு மக்கள் தொகையை கொண்ட ஒரு சிறிய கிராமம் சிவநகர். கிளிநொச்சி நகரிலிருந்து மேற்கு புறமாக சுமார் 10 கிலோமீட்டர்கள் தூரத்தில் அமையப்பெற்றதுதான் சிவநகர். இங்குள்ள மக்களால் இந்த கிராமத்தை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டி உருவாகியது கிராம அபிவிருத்தி சங்கம். இந்த சங்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஓலை குடிசையொன்றில் உருவானது சிவநகர் ஆரம்ப பாடசாலை. 15/6/1965 சிவநகர் அபிவிருத்தி சங்க கூரையின் கீழ் வெறும் 50 மாணவர்களின் எண்ணிக்கையுடன் ஆரம்பமான இந்த பாடசாலையின் முதல் அதிபராக திரு சி தம்பு அவர்கள் நியமிக்கப்பட்டார். சிவநகர் அரசனர் தமிழ் கலவன் பாடசாலையின் பழைய மாணவியும் 90ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு காலம் வரையிலான ஆசிரியருமான தற்போது ஓய்வு நிலை ஆசிரியர். எனது பாடசாலை 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் ஆரம்ப பிள்ளைகளுக்குரிய வகுப்புகளே இடம்பெற்றது.
இந்த பாடசாலை வந்து உருவாக்கியவர் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் காப்போ ரத்தினம் அவர்கள். அன்றைய நாள் இந்த பாடசாலைக்கென காணியும் 5 ஏக்கர் ஒதுக்கப்பட்டது. பாடசாலை ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இடம் இந்த கிராமத்தின் கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்திலேயே பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட மாணவர்கள் பலதரப்பட்ட உத்தியோகங்கள் பார்ப்பவர்களாக பல இடங்களிலும், இந்த நாட்டில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்களிலும் உருவாகி நல்ல மாணாக்கர்களாக நல்ல பிரஜைகளாக திகழ்கின்றார்கள். தொடர்ந்து வெற்றி நடை போட வேண்டும். கற்பித்தல் இங்குள்ள அனைவரின் கண்களையும் திறக்க வேண்டும். ஞானத்தில் ஞானம் சிறக்க வேண்டும் என்ற தூர நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் வளர்ச்சி மெல்ல மெல்ல வேகமெடுத்தது. கல்வியை பெற கிளிநொச்சி நகரை நோக்கி நகர வேண்டிய சிறார்களின் சிரமத்தை போக்க இந்த பாடசாலை தனது பங்குக்கு பெரும் பணியை ஆற்றிக் கொண்டது. பெரும் சிரமங்களுடன் கூடிய போக்குவரத்து நெருக்கடிகள் கூட இந்த பாடசாலையின் தொடக்கத்தினால் எளிதாக்கப்பட்டது. முன்னைய நாள்களில் தூர பயணம் செய்து கல்வி கற்க வேண்டிய சிரமங்களை பார்த்து கல்வியை தொடர முடியாத சிறார்களின் எண்ணிக்கை இந்த பாடசாலையின் உதயத்தால் குறைந்து எல்லோரும் கல்வி வரும் வாய்ப்பை கூட்டியது. இது பெரும் வரப்பிரசாதமே. நல்ல வண்ணம் இந்த பாடசாலை வளர்ந்து வரும் வேளை தொடக்கி வைத்த பெரியோர்களின் எண்ணம் போல உயர்ச்சியை ஏறுமுகத்தில் காட்டத் தொடங்கியது. 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகள் 6ஆம் 7ஆம் வகுப்புகள் என தரம் உயர்ந்தன. பாடசாலைக்கான கட்டட வசதிகளும் தளபாட வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டதோடு ஆசிரியர்களின் எண்ணிக்கைகளும் படிப்படியாக உயர்ந்தன. கல்வியிலே சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மேற்படிப்புக்காக கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வவுனியா போன்ற நகரங்களுக்கு செல்லத் தொடங்கியமை சிவநகர் கிராமத்தின் துரித வளர்ச்சியை பறைசாற்றி நின்றது. 1994ஆம் ஆண்டு தரம் 3 என்ற நிலையில் இருந்த பாடசாலை துரித வளர்ச்சியால் தரம் 2ஆக உயர்வடைந்தது. இந்த நிலையில் கல்வி பொதுத்தராதரம் வரை கற்பிக்கும் பாடசாலையாக உயர்ந்து மாணவர்கள் கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் தோற்றினர். இதில் சிறப்பான பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் வரிசையில் 2005ஆம் ஆண்டு செல்வன் ஜெயராஜ் சஞ்சயன் என்பவர் 8A ஒரு B பெறுபேறை பெற்று மகுடம் சூடியமை கிளிநொச்சி சிவநகர் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையை பெருமைக்குரியதாக்கியது. ஒரு கிராமத்தின் வளர்ச்சியில் கல்வி என்பது எவ்வளவு முக்கியப்படுகின்றதோ அதே அளவுக்கு விளையாட்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகின்றது. அந்த வகையிலே 1992ஆம் ஆண்டு பாடசாலை மைதானத்தில் விளையாட்டு பயிற்சிகளும் போட்டியுடன் கூடிய விளையாட்டு நிகழ்வுகளும் ஆரம்பமாகின. ஆசிரியர் ஈனா பரஞ்சோதி அவர்களின் பெரும் முயற்சியால் மாணவர்களுக்கு தமிழர்களின் தேசிய விளையாட்டுகளில் ஒன்றான கிளித்தட்டுடன் உடற்பயிற்சியும் பயிற்றுவிக்கப்பட்டன. இந்த விளையாட்டுகளின் வெற்றிகள் கொத்தணி, கோட்டம் என்ற நிலைகளில் தொடங்கி மாவட்ட மட்டத்திலும் பிரகாசிக்க தொடங்கியது. வருடாந்த இல்ல மெய் வல்லுனர் போட்டியின் இடைவேளையில் நடைபெறும் இசையும் அசைவும் நிகழ்வில் 1992ஆம் ஆண்டு கடலதை நாங்கள் வெல்லுவோம் என்ற பாடலுக்காக மாணவர்கள் காட்டிய அபிநயம் மிக தரமானது என எல்லோராலும் கொண்டாடப்பட்டது. இது பெருமைக்குரிய ஒன்றாகவே இன்று வரை பேசப்படுகின்றது. ஆசிரியர் ஈனா பரஞ்சோதி அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட கபடி விளையாட்டில் பாடசாலை மாணவர்கள் காட்டிய ஆர்வத்தினால் இவர்கள் தேசிய சாதனைகள் பலவற்றை நிகழ்த்தியிருந்தார்கள். சிவநகர் உழவர் ஒன்றியத்தினரும் பாடசாலையுடன் இணைந்து பயிற்சிகள் பெற்று சிறப்பித்திருந்தார்கள். மேலும் சாதனைகளாக 2002இல் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண போட்டிகளில் 19 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அணி 2ஆம் இடம் பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவானது. இத்துடன் 2012இல் உதைபந்து விளையாட்டும் பாடசாலையில் ஆரம்பமாகி கபடியுடன் இணைந்து மாகாண மட்ட போட்டிகளில் வெற்றிகள் பல பெற்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. 2013இல் 15 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அணி தேசிய மட்டத்தில் வெற்றி பெற்று முதலாவது அணியாக திகழ்கின்றது.
இந்த சாதனைக்கு வழி சமைத்தவர் அந்த கால அதிபர் திரு இராசரத்தினம் அவர்களே. இதிலே சிறப்பு என்னவென்றால், கபடி என்றால் அது சிவநகர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை தான் என்று சொல்லும் அளவுக்கு பெருமை பெற்றுள்ளமையே. இந்த பாடசாலை கல்வி செயற்பாடுகளில் மிகவும் சிறப்பாக பல சாதனைகளை நிகழ்த்தியது எல்லோரும் அறிந்தது. அந்த வகையிலே இணைபாட விதான செயற்பாடுகளில் ஒன்றான விளையாட்டு, குறிப்பாக பெண்கள் காற்பந்து போட்டி தேசிய மட்டத்திலே பல தடவைகள் வெற்றியினை ஈட்டி இந்த பாடசாலைக்கு அந்த மாணவர்கள் சிறந்த ஒரு பொறுப்பேற்றை பெற்று தந்தார்கள். அதே போல கபடி விளையாட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆண் பெண் ரீதியாக கடந்த ஒரு தசாப்த காலமாக தொடர்ச்சியான வெற்றியை இந்த பாடசாலை அகில இலங்கை ரீதியாக வெற்றியை பெற்று வந்துள்ளது. அந்த வகையில் இந்த பாடசாலை மிகப்பெரிய தேசிய பாடசாலைகள், இடைநிலை பாடசாலைகள் மட்டத்திலே சுமார் 3000 மாணவர்களை உள்ளடக்கிய பாடசாலைகளுடன் இந்த சிறிய பாடசாலை இந்த கபடியிலே போட்டியிட்டு தேசிய மட்டத்திலே பல தடவைகள் தொடர்ச்சியாக வெற்றியை பெற்று தந்துள்ளது. இந்த பாடசாலையிலே 10 வருடத்துக்கு மேலாக நான் பணியாற்றி இருக்கின்றேன். அதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடசாலை வைர விழாவை கொண்டாடுவதில் நானும் மற்ற மகிழ்ச்சி அடைவதோடு இந்த பாடசாலை தொடர்ந்தும் இந்த வெற்றிகளை பெற்று கல்வி ஏற்பாடுகளில் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி, கபடியில் 2013 15 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் 2ஆம் இடம் பெற்றிருந்த அதேவேளை 15 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் 1ஆம் இடத்தை பெற்றிருந்தார்கள். 2015ஆம் ஆண்டு உதைபந்தாட்ட போட்டியில் 15 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் 3ஆம் இடத்தை பெற்றதோடு 2018 17 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் கபடியில் 1ஆம் இடம் பெற்றிருந்தனர். 2019 17 வயது பெண்கள் கபடியில் 2ஆம் இடமும், 2022 17 வயது பெண்கள் கபடியில் 1ஆம் இடமும் பெற்றிருந்தமையானது சிவநகர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் வெற்றி மகுடத்தில் வைரமாக ஜொலிக்கின்றது. ஆசிரியர் ஈனா பெரஞ்சோதி அவர்கள் அமரராகும் வரை பாடசாலையின் அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களோடு இணைந்து ஆற்றிய சேவை நினைவில் கொள்ளத்தக்கது. 60வது ஆண்டு நிறைவினை கொண்டாடும் எங்கள் பாடசாலை தொடர்ந்து வீறு நடை போட்டு வெற்றி மகுடங்கள் பலவற்றை சூட வேண்டும் என்று நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றோம். நின்னைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் வல்ல உருத்திரபுர நாயகி சமேத உருத்திரபுரீஸ்வர பெருமான் திருப்பற்பாத கமலங்களை பணிந்து கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதற்கமைவாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய உருத்திரபுரம் சிவநகர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையானது இவ்வாண்டு தனது வைர விழாவை காண்கின்றது. இந்த வைர விழாவானது மிக சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த பாடசாலை மென்மேலும் பல சாதனைகளை படைக்க நல்வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசிகளை கூறி மகிழ்வடைகிறேன். நன்றி. மாவட்டத்தின் மேற்கே உறைந்திருக்கின்ற உருத்திரபுரீஸ்வரர் என்கிற ஆலயத்தினுடைய மிக பிரமாண்டமான வரலாற்றை கொண்ட உருத்திரபுரம் என்கின்ற பேரூரோடு இணைந்து மக்களுடைய மனங்களிலே நிறைந்திருக்கின்ற சிவ அடையாளங்களையும் சிவதர்ம ஆச்சிரமங்களையும் கொண்டிருக்கின்ற சிவநகர் கிராமம் கிளிநொச்சி மண்ணில் மிகப்பெரிய அடையாளமான ஒரு கிராமமாகும். வயல் சூழ்ந்த மாமரங்கள், பலாமரங்கள், கனிதரும் மரங்களோடு, தென்னை போன்ற மரங்களோடும், வானலாக உயர்ந்து நிற்கும் பனை மரங்களோடும் சோலையாக காட்சி வருகின்ற சிவன் சோலை சிவநகர் கிராமங்கள்
உருத்திரபுரம் மண்ணினுடைய மிக பிரமாண்டமான பங்காளிகளில் ஒரு கிராமமாக அதனை நாங்கள் குறிப்பிட முடியும். அவ்வாறான அந்த சிறப்புமிக்க சிவநகர் கிராமத்திலே கல்வி பணியாற்றி அங்கிருக்கின்ற குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கனவுகளை 1965ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மிகப்பெரிய கல்வி பாரம்பரியத்தின் ஊடாக பலரையும் கல்வி விளையாட்டு துறைகளிலே வளர்த்தெடுத்த ஒரு தாயாக சிவநகர் அரசனம் தமிழ்கலவன் பாடசாலை அமைந்திருக்கின்றது. இந்த சிவநகர் அரசனம் தமிழ்கலவன் பாடசாலையினுடைய வைர விழா என்பது ஒரு சாதாரண விடயமல்ல. அங்கே வாழ்ந்த, அங்கே படித்த, அந்த பாடசாலைக்காக உழைத்த பல பேருடைய ஆத்மாக்களுடைய கதைகளுக்கூடாகவே அந்த பாடசாலையின் பெருமை பேசப்படுகிறது. குறிப்பாக சிவநகர் அரசன தமிழ்கலவன் பாடசாலையிலே கல்வி கற்று ஈழத் தேசிய விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கிய பல நூற்றுக்கணக்கான ஆத்மாக்களை நான் இந்த இடத்திலே நினைவில் கொள்ளுகிறேன். அதே போல இலங்கையில் தேசிய மட்ட ரீதியிலே கபடி போட்டியில் சிவநகர் அரசன தமிழ்கலவன் பாடசாலை பல தடவைகள் தன்னுடைய சிறப்பை, தன்னுடைய அடையாளத்தை மிகவும் கச்சிதமாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கபடி போட்டி என்றால் அது கிளிநொச்சி மண்ணிலே சிவநகர் அரசன தமிழ்கலவன் பாடசாலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெருமையும் புகழும் அந்த பாடசாலைக்கு கிடைத்திருக்கிறது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலே பல மாணவர்கள் சித்தி எய்தி சாதனை படைத்திருக்கிறார்கள். தரம் 11 காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே பல மாணவர்கள் சித்தி பெற்று அடுத்த காப்போத்த உயர்தரத்துக்காக இன்னொரு பாடசாலைக்கு சென்றிருக்கிறார்கள். இவ்வாறான பெருமைகளை தன்னகத்தை கொண்ட பாரம்பரியமும் தமிழும் சைவமும் நிரம்பிய தன்னுடைய அடையாளத்தையும் கொண்டிருக்கிற சிவநகர் அரசன தமிழ்கலவன் பாடசாலை வைரவிழா காண்பது எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. வைரவிழா என்பது ஒரு நீண்ட பயணம். அந்த வைரவிழாவிலே 65ஆம் ஆண்டிலிருந்து நீண்ட நெடுங்காலம் 60 ஆண்டுகளை தாண்டி ஒரு பாடசாலை நிலைத்து நின்று சாதனை புரிதல் என்பது காலமும் சூழலும் வரலாறும் தந்த மிகப்பெரிய அடையாளமாக பார்க்கிறோம். அந்த வகையில் இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற, வயலோடும் கழனிகளோடும் பல பயன்தரு கனி மரங்களோடும் நல்ல சூழலிலே அமைந்திருக்கிற சிவநகர் அரசன் தமிழ்கலவன் பாடசாலையினுடைய வைரவிழா சிறப்புறவும் மேலோங்கி இருக்கவும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாடசாலைக்கான இனிவரும் நாட்களிலான நல்ல முயற்சிகளையும் வாழ்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்குவதில் பெருமை அடைகிறேன். 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலையானது இந்த வருடம் 60வது ஆண்டை நிறைவு செய்து வைரவிழா காண்கின்றது. அந்த வகையில் இந்த வைரவிழா காலத்தில் இப்பாடசாலையில் அதிபராக கடமையாற்றுவதற்கு நான் பெரும் மகிழ்வடைகின்றேன். ஆரம்பத்தில் 50 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையானது தற்பொழுது 250க்கு மேற்பட்ட மாணவர்களையும் 21க்கு மேற்பட்ட ஆசிரியர்களையும் கொண்டு பல சாதனைகளை புரிந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது. கல்வி மட்டுமல்லாது இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் எமது பாடசாலை முன்னணியில் நிற்கின்றது. அந்த வகையில் எமது பாடசாலையில் காப்போத்தா சாதாரண தரம் வரை கற்று உயர்தரத்துக்கு செல்லுகின்ற மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஆக குறைந்தது 4 மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். இணைப்பாட விதான செயற்பாடுகளில் நாங்கள் எமது பாடசாலை மாணவர்கள் தேசியம் வரை சாதனை படைத்துள்ளனர். பல சாதனைகளை புரிய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி நிற்கின்றனர். 1958ஆம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்திலே சிவநகர் எனும் ஒரு அழகிய கிராமம் தமது 7 ஈச்சரங்களில் ஒன்றான உருத்திரபுரீஸ்வரர் சிவனாலயம் அமைந்திருந்த வகையில் சிவனுடைய நாமத்தை கொண்டு சிவநகர் என்ற ஒரு அழகிய பெயருடன் வயல், குளம் அவ்வாறு அமைந்தவாறு எமது சிவநகர் கிராமம் அமைந்தது. அந்த வகையில் அந்த சிவநகர் கிராமத்தில் சிவநகர் என்ற ஒரு சிவநகர் அரசனர் தமிழ்கலவன் என்ற ஒரு பாடசாலையினை அன்றைய கால கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் சிவகந்தையா என்பவர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக இருந்த காலத்தில் அவரும் அவரை சார்ந்த அவருடன் இயங்கிய பெரியவர்களும் இணைந்து கிராம அபிவிருத்தி சங்க மண்டபத்தில் கிராம அபிவிருத்தி சங்க காணியில் இப்பாடசாலையினை ஆரம்பித்து வைத்தார்கள் என்று பல பெரியோர்கள் கூறுகின்றார்கள்.
வைரவிழா காண்கின்ற கிளி சிவநகர் அரசு தமிழ் கலவன் பாடசாலை மீண்டும் வெற்றி நடை போட்டு இன்னும் பல சாதனைகளை பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.